என்னோட பேர் வந்து டாக்டர் கேஎல்எஸ் கீதா. நான் வந்து டாக்டரேட் இன் யோகா பிஹெச்டி, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கேன், MSW, MPA பண்ணியிருக்கேன். என்னோடய பேஷன் வந்து யோகா, அதனால டாக்டரேட் யோகா. ஆனால் எல்லா ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லா இடமுமே வந்து அவங்களோட இதுக்காக ஒரு கிளாஸஸ் எடுத்துகிட்டு யோகாவில் வந்து நிறைய யோகா, ராஜயோகம், கர்ம யோகம், பக்தி யோகம், யோகா நிறைய அதோட ஒவ்வொரு ஸ்டேஜஸ் வரும். இது வந்து எனக்கு வந்து அதில் வந்து கிளாஸஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா வரும். அதனால நான் வந்து ஒரு எல்லா இடங்களுக்கும் போகும்போது பிரம்மகுமாரிஸ் மவுண்ட் அபு போகிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி. இப்போ வந்து நம்ம எல்லா இடமுமே வந்து நம்மளுடைய ஆன்மீக கலாச்சாரத்தில் வந்து ஒரு சிவராத்திரிங்கிறது நம்மளுடைய நல்ல ஒரு முக்கியமான ஒரு அங்கமாகவே இருக்குது. ஏன்னா சிவராத்திரி எல்லோருக்குமே வந்து அது ஒரு முக்கியமான, அது ஆன்மீகம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய கான்சியஸ் ஒரு சோல், ஒரு ஆன்மான்னா அவங்களுக்கு வந்து இந்த கான்சியஸ்னஸ் வேணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் தான் நம்மளுடைய சிவராத்திரிங்கிறது. சிவனோட ராத்திரின்னு சொல்லுவாங்க, அதை தான் சிவா ஜெயந்திங்கிறது வந்து இந்த ஆன்மீக கலாச்சாரத்தில் வந்து யோகா கலாச்சாரத்தில் வந்து அப்படி சொல்லுவோம். கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து நம்மளோட எப்போதுமே விழிப்புணர்வு நிலையில் இருக்கணும். அப்போ சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக டிவைன் எனர்ஜியோடி, நம்மளோட கான்சியஸோடி, விழிப்புணர்வு நிலையோடு நம்ம வந்து டிவைனோட அந்த சோல் மர்ஜ் வித், யூனியன் வித், லிங்க் வித் சுப்ரீம் எனர்ஜி கூட நம்ம வந்து கான்டாக்ட் வச்சுருக்கோம். அந்த இதுதான் அந்த விழிப்புணர்வு நிலையை உருவாக்கணுங்கிறதுக்காக அந்த சட்டன் டேல, அந்த ஸ்பெஷல் அக்கேஷன், அந்த அக்கேஷன் வந்து ரொம்ப முக்கியமான நாள் இருக்குது. அதனால நம்ம அந்த சிவராத்திரியை வந்து நம்ம வந்து சிவ ஜெயந்தியாக, அதோட பிறந்த நாளாகவே நம்ம வந்து கொண்டாடுவோம். அப்போ நம்ம வந்து எப்போதுமே நம்ம வந்து ஒரு கான்டாக்ட், நம்மளோட சோல் வந்து பாடி மைண்டு வித் சுப்ரீம் எனர்ஜி உண்டு. அப்போ நம்ம வந்து அந்த கடவுளை வந்து நம்மளுடைய தந்தையாக அதை வந்து தொடர்பு வைக்கும்போது நம்ம வந்து கடவுளுடைய பேசணும். அப்போ தான் நம்மளுடைய இந்த மைண்டில் வந்து சன்ஸ்கார் சொல்லுவோம், நம்ம வந்து அது வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ அது பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி லெவல் அந்த யோகா கலாச்சாரத்திலையும் ஆன்மீக கலாச்சாரத்திலையும் இயற்கையோடு நம்ம சுப்ரீம் எனர்ஜியோடு ஒன்றணுங்கிறது தான் அந்த சிவராத்திரியோட முக்கியமான அந்த எசன்ஸ் ஆஃப் நம்ம சிவராத்திரி, சிவ ஜெயந்தி, பிறந்த நாள்ங்கிறது. அது அப்பா, நம்மளுடைய அப்பா, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி நம்ம வந்து தாய் நம்மளுக்கு தந்தை இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு குரு வந்து நம்மளுக்கு எப்படி கடவுளோட நம்மளுடைய மாதா பிதா குரு தெய்வங்கள் வந்து. அப்போ என்னென்ன ஒரு நம்மளுடைய நெற்றிக்கண் சொல்லுவோம், அது ஆன்மீக கலாச்சாரத்தில் இருக்கும். ஆனால் உண்மையான அது வந்து நெற்றிக்கண்கிறது வந்து கான்சியஸ்னஸ்ஸை, நம்மளுடைய விழிப்புணர்வு நிலையை கொண்டு வரதற்காக உள்ள ஒரு சிம்பாலிக்காக சொல்லுது. அது வந்து ஒரு அறிகுறியாக, சிம்பிள், ஒரு கெஸ்டராக நம்மளை வந்து இதை அறிவுறுத்துவதற்காக தான் நம்ம வந்து நாம் சொல்ல போகிறோம். ஏன்னா எப்போதுமே ஊனக்கண்ணால் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உலகத்தை வந்து நம்ம மெட்டீரியல் லைஃபாக, ஆன்மீகமாகவோ, நம்மளுடைய சோல் பியூரிஃபிகேஷனாகவோ, நம்ம ஆன்ம விருத்திக்காகவோ, ஆன்மாவை நம்ம மேம்படுத்தணுங்கிறது எல்லாருக்குமே அந்த எண்ணங்கள் வந்து பொதுவாகவே நம்ம நடைமுறையில் இருக்கு. ஆனால் நம்ம இந்த நிலையை அடையணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த விழிப்புணர்வு நிலையில் போகணும். அதான் மாஸ்டரி ஆஃப் மைண்டுங்கிறது, த பாத் ஆஃப் வில். அப்போ யூனியன் வித் காட், யோகாங்கிறது வந்து யூஜ் வித் சுப்ரீம் எனர்ஜி தான். அதனால இந்த கலாச்சாரம் வந்து நம்ம சிவராத்திரியை வந்து நம்ம முக்கியமாக கொண்டாடணும். அதில் நான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா போகையில் பிரம்மகுமாரிஸும் போயிருக்கேன். அவங்களோட சேவைகள் வந்து கர்மயோகமும் இருக்குது, பக்தி யோகம் இருக்குது, இன்டலெக்சுவலும் இருக்குது, ராஜயோகமாகவும் இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய சிவராத்திரிக்கு வந்து 12 ஜோதிர்லிங்கம் வைக்காங்க. அந்த சிவராத்திரி மட்டும் இல்லாமல் அவங்க இடையிடையே வந்து எல்லா இடங்கள்லையும் போய் அவங்களுடைய ஞானத்தையும் அவங்களுடைய கடவுளோட எப்படி நாம் இணையணுங்கிறத வந்து அவங்க விழிப்புணர்வு நிலையில் உருவாக்கணுங்கிறதுக்காக அவங்க நிறைய அந்த கிளாஸஸ் எடுக்கிறதும் அதை வந்து நம்மளுக்கு உணர்வுபூர்வமாக உணர்த்துறதுக்கு தான் அந்த சிவராத்திரி விழாவே நடக்குது. அந்த ஜெயந்தியை வந்து பிறந்த நாளோட நம்மளுடைய குடும்பத்தில் ஒருத்தரோட பிறந்த நாள் எப்படி இருக்குது, நாம் நம்மளுடைய உணர்வுபூர்வமாக அதை உணர்வுங்கிற நிலையை வந்து நம்ம அந்த இடத்துல இருந்தாலே உணரலாங்கிறத நம்மளுடைய அன்னைக்கு உள்ள எசன்ஸ் ஆஃப் சிவராத்திரியாக இருக்கும். அதனால் நிறைய சேவைகள் செய்கிறேன். நான் அதோடு சேர்ந்து நிறைய இடங்களில் நான் அவங்களோட இணைந்து பணியாற்றி இருக்கிறதுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி
எப்படி எங்களுக்கு வந்து ஒரு நன்றி இந்த இடத்துக்கு இந்த தருணத்தில் வந்து நான் சிவாவுக்கும் சிவா ஜெயந்திக்கும் சிவாங்கிறதே வந்து வாசி தான் நம்மளுடைய மாசி சிவா 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 சிவாஷின்னு சொல்லும்போது நம்மளுடைய மூச்சு வந்து எப்படி போகும் அதை சன்ஸ்காரில் ரெஜிஸ்டர் ஆகி அதுதான் நம்மளுடைய உயிர் மூச்சாக இருக்கும். யூனியன் வித் லிங்க் வித் சுப்ரீம் எனர்ஜி பாடி மைண்டு சோல் கூட எப்படி சுப்ரீம் எனர்ஜி கூட இருக்குன்னா சிவராத்திரியோட எசன்ஸ். ரொம்ப தேங்க்யூ டு பிரம்மகுமாரிஸ்.